ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், லீட் கோட் ப்ராப்ளம், ஈஸி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் நம்பர் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராப்ளத்தோட கொஷின் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதேமாதிரி ஆன்சர் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து பின் பண்ணுறேன். வாங்க எப்படி கொஷின் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி எலமெண்ட் அப்பியர்ஸ் ட்வைஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன், ஃபைண்ட் தட் சிங்கிள் ஒன். அதாவது இன்புட் அவுட்புட் பார்க்கலாம். எப்படி பண்ணால் 2 2 1, இதில் வந்து 2 டைம்ஸ் அப்பியர் இருக்குது, 1 மட்டும் 1 டைம் வந்துருக்கு. ஸோ 1 அந்த அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எக்ஸாம்பிளில் 4 1 2 1 2, இப்போ 1 2 டைம்ஸ் அப்பியர் இருக்குது, 2 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு, 4 மட்டும் 1 டைம் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ வந்து 4 அந்த அவுட்புட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் 1 மட்டும் கொடுத்தாலும் 1 டைம் தான் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ 1 அந்த அவுட்புட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வச்சு இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் ஒன்றும் இல்லைங்க. எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 XOR 5. எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் சிம்பிள். ஸோ 5 XOR 5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து 0 XOR 5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து 5. இப்போ அதாவது ஈவன் நம்பர்ஸாக நம்மளுக்கு வந்து டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அது எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து 0 கிடைக்கும். அதே நம்ம ஆட் டைம்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து அதே நம்மளுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இப்போ 5 XOR 5 இந்த ஃபஸ்ட்டு 5 XOR 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வரும். 0 XOR 5 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 5 வரும். இதான் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரு. இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரு எதுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னா, இங்கே எல்லாமே அவங்க ட்வைஸ் டைம் வந்து அப்பியர் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்வைஸ் டைம் எல்லா நம்பரும் அப்பியர் ஆகும், ஒன்லி 1 நம்பர் மட்டும் 1 டைம் அப்பியர் ஆகும். அப்போ நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் ட்வைஸ் டைம் அது எல்லாத்துக்கும் பண்ணுறோன்னா நமக்கு எல்லா டிஜிட்டும் கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். அந்த ஒன்லி 1 டைம் அப்பியர் ஆகிறது மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். சரி, எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை நான் வாங்கிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்புட் ஆர் ஸ்பிரிட்னு வாங்கியிருக்கேன். இது அப்புறம் ரிசல்ட் முதல்ல வந்து 0 வச்சுருக்கேன். ஏன்னா 0 அந்த ரிசல்ட்டு ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணால் நமக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 0 வச்சுருக்கோம். ஃபார் I in L ஒரு நம்பராக வந்து அப்பியர் ஆகும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த 2 2 1 எடுத்துப்போம். 2 2 1. இப்போ இதில் ஒன்றா நம்பர் எக்ஸ்ஆர் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு வந்து 0 XOR 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்போது ஆரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ன்னு இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து 2 XOR 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்புறம் 0 XOR 1 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு 1 கிடச்சிச்சு. ஏன்னா அந்த நம்பர் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா 1 மட்டும் 1 டைம் அப்பியர் இருக்குது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் கைஸ். ஏன்னா எக்ஸ்ஆர் கான்செப்ட் என்னென்னா, அதாவது ஈவன் டைம்ஸ் அப்பியர் ஆகிடுச்சுன்னா அதை எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும். ஆட் டைம் பண்ணிங்கன்னா அந்த 1 கிடைக்கும். இப்போ 1ஆக இருந்தால் 1 இப்போ 3 டைம்ஸ் பண்ணியிருந்தா 1 மட்டும் கிடைக்கும். ஆனால் இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக கொடுத்துறான் ட்வைஸ் டைம் தான் எல்லாமே அப்பியர் ஆகும், 1 மட்டும் தான் 1 டைம் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ஆர் அப்படியே இதை கையாக யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது சொல்யூஷன் லிங்க்கும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், and don't forget to subscribe to my channel. Thank you.